Hey guys, welcome back. நாய்ஸ்லேருந்து ரீசெண்ட் டேஸாக வந்து என்ட்ரி லெவல்லேருந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் நம்ம பார்த்தோன்னா நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் லான்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில மாடல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் colorfit loop அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லே வந்து இதை பற்றி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்ச் வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா, இதில் என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து 2500 ரூபி ப்ரைஸ் பிராக்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசியாக வந்து பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸும் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்ச் வந்து 1.85 இன்ச் கொண்ட TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2.5D கர்வ்டு கிளாஸ் இருக்கு. 550 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ரெசல்யூஷன் பார்த்தோன்னா 240x286 இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்பிளேயோட ஸ்பெக். ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறது டிஸ்பிளே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. டிஸ்பிளேயோட வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்பிளே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கு. இந்த வாட்ச் எவ்வளோ கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்றது வந்து பார்த்துலாம். நான் கையில் வியர் பண்ணியிருக்க கலர் தான் வந்து இந்த ரோஸ் பிங்க். பட் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு க்ரீம் கலர் லுக் கொடுக்கும். அடிஷ்னலாக வந்து ப்ளூ, க்ரீன், ஒயின் அண்ட் கிரே இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு 6 கலர்ஸில் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து 300 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நார்மல் ரெகுலர் யூசேஜ் அதில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 1 hour ஆக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஈஸியாக 5 to 7 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கால்ஸ் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து 2 to 3 days எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் பையில் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு லைட் யூஸ், டைம் மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, மேஜராக எந்த ஒரு யூஸ் இல்லை, நார்மல் ஸ்டெப் ட்ராக்கிங் இதுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டர் பேட்டரி பேக்கப்பே கிடைக்கும். அண்ட் யூசர் டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். சார்ஜிங் டைம் வந்து நியர் 2 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோன்னா டிபிக்கல் நாய்ஸ் வாட்ச் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல் தான் வந்து இதில் கொடுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஐ ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண colorfit விஷன் 2 பஸ், கேலிபர் 2 பஸ் இந்த மாதிரி வாட்சஸில் நம்ம என்ன மாதிரி ஒரு யூஐ பார்ப்போமோ டிபிக்கல் நாய்ஸ் யூஐ தான் இருக்குது. யூஏ வந்து நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு நீங்கள் இந்த வாட்ச் வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து ஒரு 2 to 3 daysலேயே வந்து அந்த யூஐக்கு வீட்டில் அடாப்ட் ஆகிடுவாங்க. பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது கேலிபர் 2 and 2 பஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கொயர் டிசைனாக கொடுத்துருந்தாங்க. பட் அதுவும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் கேர்வ்டாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாலிகார்பனேட் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 38 grams வெயிட் இருக்குது. ஸ்ட்ராப்போட சைஸ் வந்து 22 mm. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ்லேருந்து வந்து 1.5 meters வரைக்குமே வந்து தண்ணியில் விஸ்டாண்ட் ஆகுன்றாங்க. பட் நார்மலாக நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து ஈஸியாக விஸ்டாண்ட் ஆகும். ஸ்டாப் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஓவர் நைட் அண்ட் டே ஃபுல்லாக வியர் பண்ணாலுமே வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணியிருந்தா வந்து இச்சினஸ் வர்றது இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. ஸோ இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண நாய்ஸ் வாட்சத்தில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை. எல்லாமே வந்து ஸ்டாப் குவாலிட்டி இவங்க கொஞ்சம் பெட்டராக ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம தாராளமாக வியர் பண்ணியிருக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாப் வந்து மினிமம் 14 cm இருக்கிறதுனால இந்த ஸ்டாப் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து சூட் ஆகிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யாரா குட்டி கை இருந்தாலுமே வந்து அவங்களும் வந்து தாராளமாக வாட்ச் வியர் பண்ணலாம். ரொம்ப பெருசாக தனியாக தெரிகிற மாதிரி இல்லை. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. 130+ ஒர்க் அவுட் மோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இண்டோர் ஒர்க் அவுட் மோடு 1, 2 இந்த மாதிரி வந்து நிறைய செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்லேயே வந்து யாராவது படிக்கட்டு ஏறி இறங்குறது இல்லை வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் மோட் மோஸ்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இண்டோர் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நமக்கு இஷ்யூ இருக்காது. அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஃபோனோட GPS யூஸ் பண்ணி தான் வந்து அந்த லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். நாய்ஸ்ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டுக்கு வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்காக இருக்கட்டும், கேலரிஸ் பர்ன்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்குது. வாக்கிங்லாம் வந்து ஆன் பண்ணி நம்ம ஸ்டெப் கவுண்ட்லாம் செக் பண்ணால் அக்யூரேசி இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து அடிஷ்னலாக ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை எனபிள் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டுக்கு ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் சென்சார் வந்து இருக்குது. ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சென்சார் கிடையாது. பேட்டரியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இம்பாக்ட் இருக்கும். சார்ல இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எவ்ரி 5 minutesக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. ஹார்ட் ரேட்டோட அக்யூரேசியுமே வந்து நல்லா இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த இடத்துலையுமே வந்து ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து SpO2 சென்சார் இருக்குது. SpO2 சென்சாரோட அக்யூரேசியும் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங்கில் வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஸ்லீப் ட்ராக்கிங் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் அந்த டேட்டா இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸோ எந்த டைமில் நம்ம போய் தூங்கணும், எந்த டைம் வேக்கப் பண்ணும், அந்த டைம் காட்டும். அதுவும் இல்லாமல் வந்து லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், இது மாதிரி ஒரு டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஸ்லீப் ஸ்கோர் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் அன்றைக்கி வந்து நம்ம ஹெவியாக ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா தூங்கணும் அப்படின்னா ஸ்கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஆக்டிவிட்டி ஓரியன்டாக அதுவும் பட்ஜெட்டில் கொஞ்சம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் மானிட்டர் சப்போர்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்ற மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரீத்திங் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு காமனான ஃபீச்சராக இருந்தாலும் இந்த வாட்ச்லேயும் வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் ஃபேஸஸ் நம்ம எடுத்துனா பை டிஃபால்ட்டாக வாட்ச்லேருந்து நம்ம 6 வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா ஆப்பில் வந்து 200+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி வந்து வாட்சுக்கு சிங்க் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாட்ச் ஃபேஸஸ் மாற்றிக்கலாம். பட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்க்கான ஃபீச்சர் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்ம ஃபோட்டோவே வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து நம்ம செட் பண்ணலாம். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து நம்ம ஃபோனோட இந்த வாட்சை வந்து பேர் பண்ணிட்டு கால்ஸ் எதாவது அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்து 10 to 15 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அதில் வந்து மேஜராக எனக்கு இஷ்யூஸ் வந்ததில்லை. காலிங்கில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மைக் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறது வந்து நல்லா கிளியராகவே கேட்குது. இண்டோரில் வந்து மேக்ஸிமம் வால்யூம்லேயே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நமக்கு அவுட்டோரில் போகும்போது நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுகிறவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்கும். அண்ட் காலிங்கில் மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு 10 கான்டாக்ட் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். குயிக்காக சேவ் பண்ண கான்டாக்ட்ஸ் வந்து வாட்ச்ல இருந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். கால் ஹிஸ்ட்ரி வந்து வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். கால் ஏதாவது வந்து என்ன கட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் வாட்ஸ்அப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதை நம்ம கிளிக் பண்ணாலே வந்து டீட்டெயிலாக என்ன மெசேஜ் வந்திருக்குன்றது பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து இது 2500 rupeesக்கு வந்து ஒரு ஃபீச்சர் பேக்குன்னு நாய்ஸ் வாட்சாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்க்கும்போது நம்ம கேலிபர் 2லாம் எடுத்துட்டுனா ஒரு 60+ ஒர்க் அவுட் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கேலிபர் 2 பஸ்ஸில் வந்து 100+ ஒர்க் அவுட் மோட். பட் இந்த வாட்சில் வந்து 130+ ஒர்க் அவுட் மோடுன்றதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டெப்ஸ் ஏறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து இண்டோர் ஒர்க் அவுட் மோடு வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2500 ஆர் பிலோ கிடைக்குது அப்படின்னா இந்த வாட்ச் வந்து சூப்பர் டூப்பர் ஒர்த்தாக இருக்கும். சப்போஸ் 3000 ஆர் அபோவ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாய்ஸ்லேயே வந்து colorfit vision 2 பஸ் இருக்குது. அது வந்து AMOLED டிஸ்பிளேவோட வரும். நமக்கு அந்த வாட்சும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஃபீல் கொடுத்துருக்கு. ஸோ நாய்ஸ்லேருந்து இந்த வாட்சையும் வந்து ஒரு தரமான ப்ராடக்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இருக்குது. சப்போஸ் நாய்ஸ்லேயே வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் வாட்ச் கொஞ்சம் அஃபோர்டபுளாக பார்க்குறீங்க அப்படின்னா 2000 வந்து காலிங் சப்போர்ட்டோட கேலிபர் 2 பஸ் இருக்குது. அது வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாய்ஸ் வாட்ச் வேறு ஏதாவது பழைய வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து சப்போஸ் புது வாட்ச்க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய டேட்டா வந்து இந்த ஆப்லேயே வந்து நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். லெஸ் தென் 2000 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கேலிபர் 2 இருக்குது. நான் காலிங் வாட்ச். பட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 1500 1800 வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலிகிராம் ஆஃபர் குரூப்லேயே வந்து ரெகுலராக வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் டீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கேலிபர் 2 வந்து 1500 வந்து போயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கேலிபர் 2 பஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் 1800 வந்தது. அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் வருது. ஏன்னா ஒரு 1.85 இன்ச் டிஸ்பிளே, அதுவும் ஸ்கொயர் டிஸ்பிளே வித் காலிங் சப்போர்ட்டோட இருக்குது. ப்ளஸ் வாட்ச்லேருந்து கிடைக்கக்கூடிய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த colorfit லூப் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.